शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பல தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. பிரபா, வாருங்கள் சுவாமி. ஏன் இவ்வளவு தாமதம்? உங்களை காணாமல் நான் எப்படி தவித்து விட்டேன் தெரியுமா? என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? நம் மைந்தனின் பிறந்த நாள் விழாவை இந்த நாடே வியக்கும் வண்ணம் கொண்டாட வேண்டாமா? அதற்கான ஏற்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இதை கேட்டதும் என் மனம் எப்படி மகிழ்கிறது தெரியுமா? ஆமாம், விழாவில் நம் மைந்தனுக்கு பலரும் பல பரிசுகள் தருவார்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? பேரரசனின் மைந்தருக்கு பிறந்த நாள் விழா என்றால் குறுநில மன்னர்களும் அரச பிரதானிகளும் எண்ணற்ற பரிசுகளை கொண்டு வந்து குவிப்பார்களே. தாங்கள் என்ன பரிசு தரப்போகிறீர்கள்? என்ன தர வேண்டும்? எதை கேட்டாலும் தருவீர்களா? அதை பற்றி உனக்கே இப்படி சந்தேகம் வரலாமா? கேட்ட பின் தயங்க மாட்டீர்களே? தயக்கமா? அதுவும் நீ கேட்டா? இதிலிருந்து மாறமாட்டீர்களே? என்ன வேண்டும் கேள், எதுவாயினும் நான் தருகிறேன். விழா மண்டபத்தில் யாவரும் அறிய என் மகன்தான் இந்நாட்டின் வாரிசு என்பதை உரிமைப்படுத்த நீங்கள் இளவரசர் பட்டம் சூட்ட வேண்டும். இவ்வளவுதானா? வாரிசு உரிமைக்கு அவனுடன் போட்டி போட வேறு யாராவது இருந்தால் தானே இதற்கு தயங்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இப்படி அறிவிப்பதில் என்ன தடை இருக்கிறது? அப்படியானால் இப்பொழுதே சென்று ராஜகுரு மற்றும் அமைச்சரிடம் சொல்லி இதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். யாரங்கே? சொன்னபடி சாதித்து விட்டீர்களே தேவி. அவசரப்படாதே. பாதி கிணறுதான் தாண்டி இருக்கிறோம். மீதி கிணறையும் தாண்ட முடிகிறதா என்பதை ஆலோசனை மண்டபத்தில் எடுக்கப்படும் தீர்மானத்தை வைத்துத்தான் நாம் அறிய வேண்டும். ஒன்று செய், ஆலோசனை மண்டபத்திற்கு போ. அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து வந்து என்னிடம் சொல். சரி, சீக்கிரம் போ. குருவே, ஏன் இப்படி தலைகுனிந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? அமைச்சரும் அரச பிரதானியும் கூட ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? தாங்கள் ஆணையிட்டால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை கூற காத்திருக்கிறார்கள் மன்னா. ஆலோசனை மண்டபம் என்பது அனைவரின் கருத்தையும் அறிவதற்காகத்தான். தாராளமாக கூறலாமே. மன்னா, தாங்கள் வறியவருக்கு வாரி வாரி வழங்குபவர், எளியவருக்கு இறங்கும் இதயம் படைத்தவர், வானகமும் வையகமும் போற்றும் வண்ணம் தான தர்மங்கள் பல செய்து வரும் வள்ளல். ஆனால் குருவே, தாங்கள் ஆனால் என்றாலே
அந்த வார்த்தை முற்றுப் பெறுவதில்லை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சரே, தங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மன்னவா, நாங்கள் சொல்லும் கருத்து தங்கள் எண்ணத்திற்கு மாறாக இருந்தால் தவறாக கருத வேண்டாம். நாட்டின் நன்மைக்காக தான் நாங்கள் இதையெல்லாம் சொல்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு யாரிடமும் எந்த விரோதமும் கிடையாது. இன்னும் நீங்கள் உங்கள் கருத்தை கூறவில்லையே. மன்னவா, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவதற்காக எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஒரு மன்னர் எத்தனை பேரை வேண்டுமானாலும் மணந்து கொள்ளலாம். பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக கூட அப்படி செய்து கொள்ள நேரிடலாம். அந்த வகையில் பார்த்தால் இந்த மண்ணுலகம் முழுவதையும் வென்ற தாங்கள் எண்ணற்ற மங்கையரை மணந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தாங்களோ இளைய தேவியார் ஒருவரைத்தான் மணந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் எதற்கு இப்போது சொல்கிறீர்கள்? இளைய தேவியாக எத்தனை பேர் வந்தாலும் மூத்த தேவியாருக்கு உரிய இடம் என்பது முதன்மையானது அல்லவா? பட்டத்தரசிக்கு பிறகு வந்தவர்கள் தானே மற்றவர்கள். அதனால் இளைய தேவியரின் மைந்தருக்கு எத்தனை பிறந்தநாள் விழா வேண்டுமானாலும் கொண்டாடலாம். ஆனால் இளவரசு பட்டம் என்பது பட்டத்தரசியாக இருப்பவரின் பிள்ளைக்குத்தான் என்பது காலங்காலமாக உள்ள மரபு. மூத்தவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போது இளையவள் ஒருத்தியை மணப்பதும் அவள் பெற்ற பிள்ளைக்கு பட்டம் சூட்டுவதும் கூட காலங்காலமாக உள்ள மரபுதானே. உண்மைதான் மன்னவா. ஆனால் மூத்த தேவியாருக்கு இனி குழந்தை பாக்கியமே இருக்காது என்று எப்படி நிச்சயமாக கூற முடியும்? தங்களுடைய பரிபூர்ண அன்பு அவருக்கு கிடைக்கும் பொழுது அவரும் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும் அல்லவா? அப்படியானால் தாங்கள் இது இப்படித்தான் என்று ஒன்றை தீர்மானித்த பிறகு அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. எங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம் என்ற உரிமையை தந்ததால் உள்ளத்தில் இருப்பதை சொல்லிவிட்டோம். அதை ஏற்பதும் ஏற்காததும் தங்கள் விருப்பம். நாடு முழுவதும் மூத்த தேவியரை தங்கள் தாயாக கருதுகிறது. இளையவரால் அவர் அரண்மனையில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் கருதுகிறது. இப்போது இதுவும் நடந்துவிட்டால் நாட்டு மக்கள் கருதுவது உண்மை என்றாகிவிடும். இப்பொழுது இதற்கு அவசியம் ஏதும் இல்லை என்பதால் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்து இதை பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வருவது நல்லது. குருநாதரே, ஆனால் என்பீர்களே, அதன் பொருள் இதுதானா? ஆம் மன்னவா. தாங்கள் இளைய தேவியின் குமாரருக்கு இளவரசு பட்டம் சூட்டப் போகும் செய்தி நாட்டு மக்களிடையே காட்டுத்தீ போல் பரவி இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை என்றால் அது அவனோடு முடிந்துவிடும். அதுவே மாமன்னர் என்னும் போது அந்த நாட்டின் எதிர்காலமே அவரோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறதல்லவா? அதனால்தான் இவ்வளவு நாள் மூத்த தேவியார் தனக்கு ஏற்பட்ட துயரத்தையெல்லாம் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இளைய தேவி மன்னிக்க வேண்டும் மன்னவா. தமது விருப்பப்படி தங்களை ஆட்டி படைக்கிறார் என்று நாட்டு மக்கள் வெளிப்படையாகவே பேசிக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் தாங்கள் நினைப்பது நிறைவேறிவிட்டால்? வேண்டாம். தாங்கள் சொன்னது போல் இன்னும் சிறிது காலம் பொறுத்தே இதை பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வருவோம். என்ன எல்லோருமாக சேர்ந்து கொண்டு என் மகனுக்கு எதிராக சதி செய்கிறார்களா? ஆம் தாயே, மூத்தவள் இருக்கும்போது இளையவள் மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவது முறையல்ல என்று கூறிவிட்டார்கள். அந்த மலடிக்குதான் பிள்ளை பாக்கியமே இல்லையே, பிறகென்னடி? அதை மன்னர் எடுத்து கூறினார். ஆனால் இனிமேல் பிறக்கலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள் தேவி. அவள் அரண்மனையில் இருந்தால் தானே அப்படி கேட்பார்கள். அவளை அரண்மனை விட்டே விரட்டிவிட்டால், அதைவிட உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டால் தான் தாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவள் அரண்மனையில் இருக்கும் போது அவளுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் எல்லோருக்கும் நம்மீது சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அதனால் அவளை முதலில் இங்கிருந்து அரசரே விரட்டி அடிக்கும்படி செய்ய வேண்டும். அவள் எல்லையை கடந்த பின் அவளை கொல்வது எந்த சிரமமும் இருக்காது, பழியும் நம்மீது வராது. ஆஹா தாயே, உங்களுடைய ராஜதந்திரத்தை கண்டு எனக்கே வியப்பாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். கீர்த்தியின் செயல்கள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவள் செயல்கள் அனைத்தையும் அவ்வப்போது என்னிடம் வந்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் தாயே. இந்த அவையினருக்கு என்ன நேர்ந்தது?
எதற்காக இப்படி இளையவள் பிள்ளைக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதை தடுக்கிறார்கள்? தங்கள் மேல் உள்ள அன்பின் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இதனால் என்ன பயன்? அரசருக்கு பின் இந்த நாட்டை ஆள வாரிசு வேண்டாமா? இளையவள் பெற்ற மகனானாலும் பத்மநாபன் என் கணவரின் மகன்தானே. அதனால் அவன் எனக்கும் மைந்தன்தானே. அவனுக்கு முடிசூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? என்ன, நான் கேட்டதற்கு பதிலேதும் பேசாமல் இருக்கிறீர்கள்? தாயே, பட்டத்தரசியான தங்களுக்கு பிறக்கும் மைந்தனுக்குத்தான் பட்டம் கட்டி அரசாளும் உரிமை உண்டு என்று அவர்கள் கூறுகிறார்கள். பட்டமரமாகிவிட்ட என் வாழ்வில் இனி அதற்கெல்லாம் வாய்ப்பேது? அவருடன் இணைந்து வாழ முடியாத எனக்கு இனி குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பேது? அப்படி சொல்லாதீர்கள் தாயே. என்றென்றும் தங்கள் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என்ன? என்றேனும் ஒரு நாள் மன்னரின் மனம் மாறலாமல்லவா? அப்படியே நடந்தாலும் அதற்கு பின் பிறக்கும் பிள்ளை இளையாள் பிள்ளைக்கு இளையவன்தானே. மூத்தவனுக்குத்தானே அரசுரிமை. என்ன தாயே இப்படி கூறுகிறீர்கள்? தாங்களே இப்படி பேசினால் இளைய தேவிக்கு இன்னும் இடம் கொடுத்தது போல் ஆகிவிடாதா? ஏற்கனவே அவளுக்கு எனக்குரிய எல்லா இடத்தையும் தந்தாகிவிட்டதடி. இனி என்ன மிச்சம் இருக்கிறது? பத்மநாபனின் பிறந்த நாள் அன்று என் கையாலேயே ரத்தினஹாரத்தை அணிவித்து அவனது உரிமையை யாவருக்கும் உணர்த்துகிறேன். நீ உடனே சென்று அரண்மனை பொற்கொல்லனை அழைத்து வா. என்னது, என் மகனுக்கு தன் கையால் ரத்தினஹாரம் அணிவிக்கப் போகிறாளா? அணிவிக்கட்டும், அணிவிக்கட்டும். அந்த ரத்தினஹாரமே அவளது கைகளுக்கு விலங்காக மாறப்போகிறது. தேவி, தங்கள் மகனுக்கு பட்டம் கட்டுவதுதான் முறை என்று மூத்த தேவியார் பேசினார். வேண்டுமென்றே பேசியிருக்கிறாள். அவள் அப்படி பேசியிருந்தாலும் உள்ளுக்குள் அது நடக்கக்கூடாது என்று அதற்காக அவள் செயல்பட்டு வருகிறாள் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படியா சொல்கிறீர்கள்? ஆம், அரசவையில் உள்ள அனைவரும் அவளுக்கே ஆதரவாக எப்படி பேச முடியும் என்று நினைக்கிறாய்? அமைச்சரும் மந்திரி பிரதானியாரும் குருநாதர் பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. அந்த கீர்த்தி குருநாதர் முன்னால் போலியாக கண்ணீர் வடித்து கதறி எழுது அவர் மூலமாக அனைத்தையும் சாதித்துவிட்டு மற்றவர்கள் முன்னால் அப்பாவி போல் வேடம் போடுகிறாள். உண்மைதான் தேவி. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். இதை பயன்படுத்திக் கொண்டு அவளை ஊரை விட்டே வெளியேற்ற வேண்டும். பிறகு உலகத்தை விட்டு அனுப்புவது மிகவும் சுலபம். புரிகிறதா? தாங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் தேவி. அவளை காண வரும் பொற்கொல்லனை இங்கே அழைத்து வரும்படி செய். அவனை வைத்தே அவளை இந்த அரண்மனை விட்டு வெளியேற்றுகிறேன் பார். தாயே, தாங்கள் கேட்டபடியே ரத்னஹாரத்தை சிறப்பாக தயாரித்திருக்கிறேன். இதோ பாருங்கள். ஆஹா, அருமை அருமை, அற்புதமான வேலைப்பாடு. வேண்டாம் தாயே, இதிலிருந்து எடுத்து விட்டால் மறுபடியும் இதே போல் இதே அழகோடு இதில் பொருத்தி வைப்பது மிகவும் சிரமம். தாங்கள் அப்படியே எடுத்துச் சென்று மன்னரிடம் காண்பித்துவிட்டு இளவரசர் கழுத்தில் அணிவிக்கும் போது இதை எடுக்கலாம். அப்படியே ஆகட்டும். மகாராணி, தாங்கள் இதை எப்போது எடுத்துச் செல்ல போகிறீர்கள்? ஏன்? எல்லோரும் காண சபையில் அணிவிப்பதென்றால் நானும் தங்களோடு வந்திருந்து அருகிலிருந்து அந்த விழா நிகழ்ச்சிகளை காணலாமே என்ற ஆசையால் கேட்டேன். இல்லை, மன்னவரும் இளையதேவியும் விழா மண்டபத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்த புறத்தில் சென்று அணிவிக்கலாம் என்று இருக்கிறேன். சபைக்கு சென்று எவருக்கும் சங்கடத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை. தங்கள் விருப்பம் தாயே. இதோ உங்கள் சன்மானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
இவ்வளவுதானா? பத்மநாபனை காண வேண்டும். மாமன்னருக்கு வணக்கம். என்ன செய்தி? மூத்த மகாராணியார் இளவரசருக்கு பரிசு வழங்க வந்திருக்கிறார். உள்ளே வருவதற்கு உங்கள் அனுமதி கேட்டு வெளியில் நிற்கிறார். அவள் உள்ளே வருவதற்கு அனுமதி எதற்கு? குழந்தைக்கு பரிசு தருவதற்காகத்தானே வருகிறாள். தாராளமாக வரலாமே என்கிறேன். ஆமாம் ஆமாம், அவருக்கும் சேர்த்து இவன் தானே பிள்ளை. வர சொல்லுங்கள். வரச் சொல். செல்லுங்கள். பெரியம்மா, என் பிரபு, நமக்கு அவைக்கு செல்ல நேரமாகவில்லை. அவர் எதற்காக வந்தாரோ அதை செய்துவிட்டு போனால்தானே நாம் புறப்பட முடியும். இந்த நாட்டின் வருங்கால இளவரசருக்கு என் பரிசாக ரத்தினஹாரம் ஒன்றை அணிவிக்கிறேன். பிரபு, பிரபு, வழிவிடுங்கள், வழிவிடுங்கள். நான் மன்னரை பார்க்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். என்ன சத்தம்? பொற்கொள்ளர் எங்களையும் மீறி உள்ளே நுழைய பார்க்கிறார். வரச் சொல். என்னவென்று பார்க்கலாம். பிரபு, 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 அந்த ரத்னஹாரத்தை இளவரசருக்கு அணிவிக்காதீர்கள். ஏன்? அது அது வந்து அது வந்து என்ன தயக்கம்? சொல். அதை அணிவிக்க வேண்டாம் பிரபு, வேண்டாம் பிரபு. அதை செய்தவன் நீதானே? ஆம் பிரபு, அதை நான் தான் செய்தேன். எதற்கென்று தெரியாமல் செய்துவிட்டேன். இப்பொழுதுதான் தெரிகிறது. இளவரசரை கொல்வதற்காக அதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். என்ன சொல்கிறாய்? ரத்னஹாரத்தை கொண்டு எப்படி ஒருவரை கொல்ல முடியும்? முடியும் பிரபு. அவற்றில் ஒரு கல்லில் நஞ்சு தோய்க்கப்பட்டிருக்கிறது. அது உடம்பில் படப்பட சிறிது சிறிதாக விஷம் பரவி ஆளையே கொன்றுவிடும். எதனால் இப்படி நேர்ந்ததென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கொடியவனே, இத்தகைய கொலைபாதகத்தை செய்ய முயன்ற உன்னை... பொறுங்கள் பிரபு, இவன் சொல்வதற்கு என்ன ஆதாரம்? இப்பொழுதே நிரூபிக்கிறேன் தாயே. அந்த ரத்தனஹாரத்தை என்னிடம் தாருங்கள் மகாராணி. மன்னா, ஒரு குவளையில் பால் எடுத்து வர செய்யுங்கள். யாரங்கே? शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं
प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே